பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செய்தி அமைதி மார்க்கம். இந்த தமிழ்நாட்டில் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கொருக்க கேட்டிருப்போம். அமைதி மார்க்கம், அமைதி மார்க்கம். எது அமைதி மார்க்கம்? எது அமைதியான மதம்? என் அன்பு உறவுகளே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். எது அமைதி மார்க்கம்னு? நபிகள் ஏதோ அப்படின்னு சொல்லி, அதுவும் ஏதோ ஒரு வார்த்தைகள், அது அவங்க மனதை புண்படுத்தியிருக்கலாம், வச்சுருக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு மதத்தை புண்படுத்துறதுக்கு பேர் தப்பு. கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு மதத்தை பற்றி இன்னொரு மதத்தை அவங்க எந்த இடத்துலையுமே நம்ம குறைய பேசக்கூடாது. ஏன்னா அந்த மதத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறவங்க மனசு புண்படும். அது சட்டப்படி தப்பும் கூட. கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க நாங்கள் நல்லா உணர்ந்தவங்க. அதை எந்த மதத்தை பற்றியும் எந்த இடத்துலையும் தாழ்வாக பேசினதே கிடையாது. கண்டிப்பாக பேசினதில்லை. 100% எங்கள் தலைவர்களும் சரி, தொண்டர்களும் சரி, எப்பயுமே அடுத்த மதத்தை பற்றி தப்பாக பேசினதே கிடையாது, பேச விட்டதும் கிடையாது. ஆனால் 120 கோடி வாழ்கிற டோட்டலாக 140 கோடி வாழ்கிற இந்திய திருநாட்டில் 120 கோடி இந்துக்கள் தான் வாழ்கிறாங்க. அந்த மிச்சம் 20 கோடி தான் எல்லா மதங்களும். அது எல்லாத்துக்குமே, இந்தியாவில் வாழ்கிற எல்லாத்துக்குமே தெரியும். 120 கோடி வாழ்கிற இந்திய திருநாட்டில் ஒரு மதத்தை எவ்வளவு தூரம் அடிக்கணுமோ, இது 120 கோடி மக்கள் வேறு மதத்தவர்கள் வாழ்ந்திருந்தா அந்த மதத்தை பற்றி ஒரு வார்த்தை, உதாரணத்துக்கு நபிகள்னு பாராளுமன்றத்தில் ஒரு பிஜேபி எம்பி ஏதோ நபிகள் பிறப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒன்று சொல்லிட்டாருங்கிறதுக்காக அத்தனை இஸ்லாமிய நாடுகளும், மெயினாக இஸ்லாமிய நாடுகள் கூட அந்த லெவலுக்கு கண்டனம் தெரிவிச்சதா இல்லையான்னு தெரியலை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் எப்படி அதை சொல்லலாம்? எப்படி அதை ஒரு வார்த்தை தான் நபிகள், அதுக்கு ஏதோ ஒரு சம்திங் வேர்ட்ஸை போட்டு சொல்லிட்டாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக எப்படியெல்லாம் போராட்டம் பண்ணாங்க தமிழ்நாட்டில். எவ்வளவோ போராட்டங்கள் அந்த ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டுங்கிறதுக்காக. இது அமைதி மார்க்கம். ஆனால் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, அருமை உறவுகளே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு எச்ச நாய் சொல்கிறான் பப்ளிக்காக அவ்வளோ பேர். ஆனால் கைதட்டுறது பூரா இந்துக்கள் தான் கைதட்டுறான். இந்த இந்துக்கள் பூரா சோத்துல உப்பு போட்டு திங்கானா அவனுக்குன்னு ரோசம் எது இருக்கா? கொஞ்சம் கூட ரோசமே இல்லையா? நான் அப்போதைக்கு பால் தாக்கரேன்னு ஒரு வீரமான மனிதர் இருந்தார். உண்மையாக சிவசேனா கட்சியில் பால் தாக்கரேன்னு ஒரு வார்த்தை இந்துக்களை பற்றி பேசுனா அப்படிங்கிறதுக்காக மொத்த மும்பையுமே மகாராஷ்டிராவுமே தன் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். நாங்கள் எந்த மதத்தை பற்றியும் பேச மாட்டோம், அதே மாதிரி நீங்களும் எங்கள் மதத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு அவ்வளவு கண்ட்ரோலாக கட்டுக்கோப்பாக யாராவது இந்து மதத்தை பற்றி அந்த மகாராஷ்டிராவில் தப்பாக பேசிட்டு தப்பவே முடியாது. அப்போ பால் தாக்கரே இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு நம்ம இப்போ நம்ம யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டோம். அதுக்காக எவனை நம்மளை அடிக்க வந்தோம்னா அடி வாங்கி சரி அடிச்சுட்டு போகணும்னு சொல்லி நீ தலையை கடிக்கிட்டு இருந்தால் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஒரு சும்மா இருக்க நேரம் போடலாம், சரி வா இவனை போய் அடிச்சுட்டு வருவான். அப்படித்தான் இந்து மதத்தை பற்றி எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தர் 120 கோடி பேர் ராமனை தெய்வமாக வணங்கி தான் உயிரை கூட ராமன் கோயிலுக்காக கொடுக்க தயாராக இருக்கிற ஒரு ராமபிரானை ஒரு எச்சனா என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுதா? அந்த வீடியோ நான் எல்லாருக்கும் அனுப்பி விட்டேன், எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த எச்சனா என்ன சொல்லுது? அவன் வீட்டில் மழை அடைச்சிக்கிடுச்சான். அந்த மழை அடைச்சி நம்ம டாய்லெட் போவோமே, அந்த டாய்லெட் அடைச்சிக்கிடுச்சான். அந்த டாய்லெட் அடைப்பை எடுக்க எங்கெங்கோ ஆள் தேடினானா, ஆள் கிடைக்கவே இல்லையா. கடைசியாக அயோத்திக்கு போனானா, அங்கே ராமர்னு ஒருத்தர் இருந்தானா, அவனை போய் கூப்பிட்டானா. அவன் ஃபஸ்ட்டு வரமாட்டோம்னு சொன்னானாமா. அப்போ சம்பளம் அதிகம் தரம்னு சொல்லவும் வந்துட்டானா. அவன் சம்பளத்துக்கு பதிலாக ஒரு முட்டி சாராயம் குடித்தானா. அப்படியே குடிச்சிட்டு மலைக்குள்ளிக்குள்ளே குதிச்சிட்டானாமா. இந்த மாதிரி சூடு சொன உள்ள இந்துக்களே மித்த மதத்தை பற்றி, மெயினாக முஸ்லீம் மதத்தை பற்றி ஒரு வார்த்தை இவன் இப்படி பேசியிருந்தால் இன்னும் யாரும் அவன் மேலோகம் போயிருப்பான். கேட்டால் அல்லாஹ் அனுப்பி விட்டுட்டாருன்னு சொல்லியிருப்பானுங்க. இங்கே இருக்கிற தீவிரவாத குரூப்பும், திருமாவளவன் குரூப்பு, டிஎம்கே குரூப்பும் என்ன சொல்லியிருக்கும்னா, இவன் எப்படி அந்த மதத்தை பற்றி இப்படி ஒரு கொச்சையாக ஒரு மதத்தை புண்படுத்திட்டானே, அந்த மனதை புண்படுத்திட்டானே, இவனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ போராட்டங்கள் வெடிச்சிருக்கும். எல்லாம் நல்லா யோசிச்சுப்பார், எவ்வளோ போராட்டம் முடிச்சிருக்கும். ராமரை எத்தனை கோடி மக்கள் தெய்வமாக கும்பிட்டுட்டு அவரை எவ்வளோ தரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க.
அவரை போய் இந்த மாதிரி மலை அடிக்க அந்த ஒரு முட்டி சாராயத்தை குடிச்சு அந்த மலை குழிக்குள்ளே குதிச்சுட்டானாமா. அவனுக்கு உதவியாக லட்சுமணனும் அனுமனும் வந்தாங்களாம். அவங்களுக்கு சம்பளமாக ஒரு கட்டு கட்டைப்பீடியை கொடுத்தானாமா. அவங்களும் குடிச்சிட்டு மலை குழிக்குள்ளே குதிச்சுட்டாங்களாம். எவ்வளோ ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தை அது. ஒரு தெய்வத்தை ஒரு 120 கோடி மக்கள் வாழ்கிற கடவுளாக கும்பிடுற கடவுள்னு நினச்சி தரிசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கடவுளை மலைக்குழிக்குள்ளே விழுந்துட்டான். அதுவும் மலைக்குழிக்கு மலத்தை ஆள்றதுக்கு சம்பளத்துக்கு பதிலாக ஒரு முட்டி சாராயம் கொடுத்தானா, ஒரு கட்டு கட்டைப்பீடி கொடுத்தானாமா. இது மாதிரி ஒரு வார்த்தையை மித்த மதத்தை இவன் ஒரு ஆண்மை உள்ளவன் பேச முடியுமா? இவன் ஏன் 120 கோடி அவன் அடிமை, 120 கோடி பேர் இருக்கான் அவன் அடிமை, நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம். அவன் பேசுகிறத பார்த்து கைதட்டுறதுல 3/4 பேர் இந்துக்களாக தான் இருப்பான். இதுக்கு எந்த காவல்துறை அதிகாரிகளும் ஒரு வழக்கு போடலை, இந்து முன்னணி ஒரு வழக்கு போடலை. நீ இப்போ என்ன அவன் தெய்வத்தை கும்பிட்டு நீ விரதம் இருந்து பட்டினியாக கிடந்து நீ அந்த கோயிலுக்கு போய் என்னச்சிய சிரிப்பான். இல்லை இவன் என்னடா இவன் மாதத்தை பார்த்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான் வச்சுக்கிட்டு இருந்தான் இவன் அப்படின்னு உன்னை பார்த்து கேவலமாக சிரிக்க மாட்டான். உனக்கு ரோசம் வரலை, சோறு தானே திங்கிற. 3 தரம் நீ கடவுளை ஐயா முருகனே ஐயா ராமபிரானேன்னு நீ கும்பிட்டு என்ன பண்ண? இதை கூட பிடுங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ சரியான ஆம்பளை. மித்த மதத்தை பற்றி ஒன்று பேசி நம்ம எந்த மதத்தை பற்றி தப்பாக பேச வேண்டாம். அவன் மத கொள்கையை பின்பற்றிட்டு போகிறான் வைக்கான். இவன் அதுக்கப்புறம் சீதையை பற்றி அவன் இது அவன் அக்கா தங்கச்சி எப்படி பேசுவானா என்னன்னு தெரியல. மழை வயிறு பசிக்குன்னு சொன்னானா சீதையே போய் இலங்கைக்கு போனானாம். சீதையே இலங்கைக்கு போனானா இதுக்கு அர்த்தம் என்ன? நான் மலைக்குழிக்குள்ள உள்ளவங்ககிட்ட நான் வாங்கி சாப்பிட மாட்டேன், நான் வந்து வசதியான வீட்டு பொண்ணு, நான் நல்லா தான் சாப்பிடுவேன்னு சொல்லி சீதை ராவணனை தேடி போனாலாம். உன் அக்கா தங்கச்சி இப்படி சொல்லுவானா இவன்? இவன் கடவுளை இப்படி சொல்லுவானா இவன்? அப்போ நீ சோத்தில் உப்பு போட்டு தின்றுருந்தா இன்னும் அவன் எங்கே இருந்திருக்கணுமோ அங்கே தானே இருந்திருக்கணும். எது அமைதியமாக இருக்கான்? இவ்வளவும் கேட்டுக்கிட்டு இவ்வளோ கேவலமாக பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கான். அப்போ எது அமைதியமாக இருக்கும்? எது அமைதியமாக இருக்கும்? பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து காஷ்மீருக்குள்ளே வந்து 28 பேரை பகல்காம்ங்கிற இடத்துல வச்சு சுட்டு கொண்டுட்டு அதுக்கு ஒரு சாட்சி வேணுமில்ல. ஒரு புதுசாக கல்யாணம் பண்ணால் அது கடற்படை வீரர் அவனை சுட்டு கொண்டுட்டு அவன் மனைவி என்னையும் சேர்த்து கொண்டிருக்குன்னு கேட்டதுக்கு ஒன்றை கொல்ல மாட்டேன், நீ உங்கள் பாரத பிரதமர் மோடிக்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி ஆதாரத்தோட பாதிக்கப்பட்ட பெண்மணி சொல்கிறாங்க, ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற தீவிரவாத குரூப் என்ன சொல்லிச்சு? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்மணி நேரடியாக சொல்கிறா இப்படித்தான்னு. இங்கே உள்ள தீவிரவாத குரூப் என்ன சொல்லுது? அப்படியெல்லாம் நடக்கவே இல்லைன்னு சொல்லுது. இப்போ பாருங்க, ஈரான் மீது இஸ்ரேல் குண்டு போட்டு தாக்குறாங்க. இங்கே இருக்கிற நல்ல சூடு சுண உள்ள இந்துக்களே கேட்டுக்கோங்க. 28 பேரை கொன்னதுக்கு இங்கே உள்ளவன் என்ன சொன்னான்? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை, இப்படித்தான் நடந்துச்சுன்னு சொன்னான். ஆனால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி நேரடியாக சொல்லுது. அதை எந்த நாய் இங்கே உள்ளவன் கேட்கல. நீ எந்த நாயுமே இங்கே உள்ளவன் கேட்கல. இங்கே உள்ளவன் சொல்கிறான் ஈரான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்ததுக்காக அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடுவோங்க. இந்த மனிதநேய மக்கள் கட்சின்னு இருக்கிறவன் தமிமுன் அன்சாரின்னு மேற்கத்திய நாடுகள் மீது தொடர்ந்து என் அனைத்து சொந்தங்களாக எடுத்துக்கட்டும் எல்லாருமே அனைத்து தரப்பு மக்கள் எந்த ஜாதி மதம் இல்லாமல் நீ நல்லா யோசிச்சுப்பார். எந்த நாட்டில் போனாலும் தீவிரவாத செயல்கள் யார்? ஒட்டுமொத்த பேரும் செய்யலை. இந்த ஒரு 10 பேர் செய்யலாம், 10 பேரும் போய் அந்த அப்ராணி மக்கள்கிட்ட வாழ்கிற இடத்துல போய் இருந்துக்கிட்டு இவங்களை எதுவும் செஞ்சுட்டா அப்ராணி மக்கள் சாவுதாங்க, குழந்தைகள் பட்டினியாக கிடக்கு, குழந்தைகள் பலியாகிறாங்க. இவன் தான் தீவிரவாத செயல் செய்தான்னு தெரியுதுல. அங்கே என்ன டேஸ்க்கு நீ இவங்களை விடுத? தீவிரவாதி ஏன் உன் வீட்டுக்குள்ளே விடுத? உன் தெருவுக்குள்ளே ஏன் விடுத? தெருவில் 100 ரூபாய் 10 பேர் 50 ரூபாய் நீ இந்த பட்சியில் செஞ்சுட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு அவன் திரும்ப தாப்பான். ஏன் புள்ள குட்டியும் இப்படி ஆகும்னு நீ கேட்கறது உனக்கு என்ன செய்யுது? காசு அதில் இன்னொன்று இருக்குது, இன்னொரு வீடியோலையும் சொல்கிறேன். அதை இன்னொன்று எவ்வளவோ இருக்குது. நீ சரி நம்ம அதை விட்டுடலாம். ஈரான் மீது இஸ்ரேல் போகிறது, ஈரானில் எல்லாம் காசாங்கிற ஒரு பகுதியில் உள்ள ஒரு தீவிரவாதி போய் இஸ்ரேலில் போய் 1500 ரூபா கொண்டுட்டு வந்துட்டான். அவனுக்கு குடும்பம் குட்டி இருக்குன்னு தானே? ஏன் நீ அன்னைக்கு ஏன் போராட்டம் பண்ணல? எந்த நாட்டில் எடுத்துக்கோ, ஏன் அந்த ஒரு மதம் மட்டும் இந்த மாதிரி தீவிரவாத செயல் செய்யுது? அவன் தீவிரவாத செயல் செஞ்சுட்டு வந்து பொதுமக்கள் வாழ்கிற இடத்துல போய் இருந்துக்குருவான். அவனை அப்படியே விட போய் தான் அவன் அங்கங்கே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கான். ஏன் அவனுக்கு குழந்தை குட்டி இல்லையா? செத்தவன் வீட்டுக்கு குழந்தை குட்டி இல்லையா? குடும்பம் இல்லையா? அது தெரியாதா உனக்கு? ஏன் அவன் உயிர் தான் உயிரா? மித்தம் உயிர். இந்தியாவில் 28 பேர் செத்தான, 28 பேருக்கும் குடும்பம், ஆம்பளை பேராத்து 28 பேர் செத்துருக்கான். அவனுக்கு குடும்பம் இருந்திருக்குல்ல.
ஒருவேளை வயதான தாய் தகப்ப இருந்திருப்பான், அதை இவன் தான் பார்த்துருக்கணும். 4-5 அக்கா தங்கச்சி இருந்திருக்கும், அதை இவன் தான் பார்த்துருக்கணும். உடம்புக்கு முடியாமல் யாரோ இருந்திருப்பாங்க, அதை இவனை வச்சு தான் அந்த குடும்பமே ரன் ஆகிருக்கும். இப்போ அவன் செத்து போயிட்டான், அவன் குடும்பத்தை யார் பார்ப்பா? அது எந்த நாயாவது கேட்கானா? எவனுமே கேட்க மாட்டான். ஏன்னா ஹிந்துக்கள்னாலே நாதிய தேவை. என் அன்பு தமிழ் சொந்தங்களை, எல்லா மதத்துக்குமே, அதுவும் குறிப்பாக இஸ்லாமியத்துக்குலாம் 56 இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 நாடுகள் மட்டும்தான் தீவிரவாத செயல்களே செய்யுது. மித்தவங்க பூரா அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிமுன் அன்சாரி வந்து அமெரிக்க தூதரகத்தை போய் தமிழ்நாட்டிலேருந்து முற்றுகையிட வேணாம். சரி, ஓகே, முற்றுகையிடு. ஏன்னா நீ மனிதாயமானம் உள்ளவன் தானே, மனிதாயமானம் உள்ளவன், நீ போய் முற்றுகையிடு தான் ரைட்டு. அப்போ அந்த காசாக்காரன் போய் இஸ்ரேலில் 1500 பேரை குண்டு போட்டு கொண்டுட்டு 500 பேரை பணைய கைதியை பிடிச்சிட்டு வந்துட்டானே, அப்போ நீ போராட வேண்டியன? இஸ்ரேல் மக்களுக்காக நீ போராட வேண்டியன? ஏன் போராடலை? சரி, அது அடுத்த நாடு. நீ உன் மத இந்த ஹிந்துக்களுக்கு தான் நான் அதெல்லாம் சொல்கிறேன். அவன் எவ்வளோ எங்கே இருக்கான்? இஸ்ரேல் எங்கே இருக்குது? ஈரான் எங்கே இருக்குது? இவன் அவனை அடித்தான் இஸ்ரேலை. அப்போ இவனுக்கு இனிச்சிச்சு. திரும்ப என்ன அடித்தவனே அவன் பதிலுக்கு அடிக்கான். இவனுக்கு வலிக்கு. ஐயோன்னு எங்கே? அவன் மதவெறி. அதான் வலிக்கு. ஏன் இந்த மதவெறி பிடிச்சவன் இந்தியாவில் தாக்குதல் நடத்திட்டு போனான, பாகிஸ்தானை கண்டிச்சு இவன் ஏதாவது போராட்டம் பண்ண வேண்டியன? பாகிஸ்தான் தூதரகத்தை போய் இவன் முற்றுகையிட வேண்டியன? ஏன் விடலை? இதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு சொல்லி இதே இவனுங்க எங்கே போய் எங்கேயும் அடிக்கலாம், தப்பு இல்லை. இவன் கொல்லலாம், தப்பு இல்லை. இவன் மதத்தை போய் அங்கே போய் பரப்பலாம், தப்பு இல்லை. மித்தவன் நீ என் மதத்துக்கு வானெல்லாம் கூப்பிடலை. மித்தவன் என் மதத்துக்கு நீ வான்னு எவனுமே கூப்பிடலை. இவன் மதத்துக்கு வரலான்னா உடனே இவன் கொண்டுருவான். இது என்னையா நியாயம்? இது என்ன இதை நீ சிந்திச்சு தானே பார்க்கணும். ஆனால் நான் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவன் எவனையும் ஒட்டுமொத்த மதத்தையும் சொல்லலை. அந்த மதத்தில் உள்ள நம்ம ஒரு விவசாயம் பார்க்கணும்னா அதில் களைகள் வரும். அந்த களைகளை விட்டுட்டோம்னா அப்படியே பரவி அந்த நல்ல செடிகளை பூரா அழிச்சிடும். அப்படித்தான் அந்த ஒரு மதத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு இவனுங்கெல்லாம் துணையாக இருக்காங்க. நாட்டுப்பற்று உள்ளவன், மனிதாயமான உள்ளவன் எத்தனையோ பேர் அந்த மதத்துலேயும் இருக்கிறான். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட சில பேர் அந்த ஒரு தவறை பண்ணிவிட்டு இந்த நல்லவங்களோட வந்து இருந்துக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? நான் ஒரு விவசாயம் பார்க்க, அதில் களை வருது. அப்போ அந்த களையை எடுக்கும்போது சில நல்ல செடிகளும் செத்து போயிடுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ ஏன் அவனை வீட்டுக்குள்ளே விட்ட? நீ ஏன் அவன் தெருவுக்குள்ளே விட்ட? நீ ஏன் அவன் நாட்டுக்குள்ளே விட்டன? நீ கேட்க வேண்டியன. போய் முற்றுகையிட போவானா? தயவு செஞ்சு இந்த இந்திய அரசாங்கத்துக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் நானும் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனா ஒரு உரிமையில் கேட்குறேன். இந்த மாதிரி பேசுகிறவனா நீ தூக்கணும். கோயம்புத்தூரில் ஐஎஸ்ஐஎஸ்சிக்கு ஒரு பள்ளியோட முதல்வர் அங்கே உள்ள மாணவர்களை மூலச்செலவு செஞ்சு தீவிரவாதத்துக்கு இவன் தயார்படுத்திக்கிட்டு இருக்கான். நேற்று நடந்த கொடுமை. இப்படி இந்துக்கள் எவனாவது தீவிரவாதி ஆகியிருக்கியா? நீ மிச்ச உயிருக்கு ஒரு புழுப்பூச்சி வந்தால் கூட ஐயோ புழுப்பூச்சின்னு சொல்லி பாவப்படுற இனம். நீ வந்து மதவெறியனா? நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு புழுப்பூச்சிக்கு கூட தீங்கு நினைக்காத நீ மதவெறியனா? ஆனால் உலகத்திலேயே எங்கே போனாலும் உயிர்களை கொன்று பலி கொடுக்குற இவனுங்க அமைதியாக இருக்காமா? நீ யோசிக்க வேண்டாமா? என் அன்பு உறவுகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தயவு செஞ்சு என் தமிழக மக்களே, என் உயிரினு மேலான என் உறவுகளை தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். எது அமைதியாக இருக்கும்? எந்த நாட்டில் பிரச்சனை நடக்கட்டும், எந்த நாட்டில் குண்டு போடட்டும், யாருன்னு யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல விரும்பலை. எந்த நாட்டுக்காரங்க எந்த நாட்டில் வேணாலும் பார்த்துக்கோ. இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்கு. ஈரானில் யார்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சு. பாகிஸ்தானில் யார்? இங்கிலாந்தில் உள்நாட்டு கலவரம் வெடிச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. அது பண்ணுறது யார்? அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கும், உள்நாட்டு கலவரம். அங்கே பிரச்சனை பண்ணது யார்? எல்லாரும் கேளு, தயவு செஞ்சு பாருங்கள் யாருன்னு. இனிமே உன் மதத்தை பற்றி சொன்னால், இனிமே உன் மதத்தை தப்பாக பேசினால் திரும்ப பதிலடி கொடுங்க. இந்த புழு பூஞ்சி கூட நம்ம மிதிச்சிட்டோம்னா திரும்ப நம்மளை அடிக்க வருது. உனக்கு அந்த சூடு சொரணை கூட இல்லையே. உனக்கு என்றைக்கு தான் அந்த சூடு சொரணை வரப்போகுது? தயவு செஞ்சு அனைத்து தமிழ் சொந்தங்களும் உறவுகளும் யார் மக்களுக்கான கட்சி, எது அமைதி மார்க்கம்னு தெரிஞ்சு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணி கட்சிகளை நீங்கள் ஆதரிக்கணும். தயவு செஞ்சு உலகம் அமைதியாக இருக்கணும்னா நல்லவங்களை தேர்ந்தெடுத்து வைங்க. இவங்களே இந்த டிஎம்கே குரூப்பும் விடுதலை சிறுத்தைகள் குரூப்பும் அந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் குரூப்புகளும் வைகோ அவர்களும் தீவிரவாதிகளுக்கு மட்டும்தான் அடைக்கலம் கொடுப்பானுங்க. நல்லவன் எவனுக்குமே இந்த பேருக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டான். இவங்கெல்லாம் தீவிரவாத கோஷ்டிகள். எனக்கு தெரிஞ்ச இந்த தீவிரவாதிகள் உருவாகிறதே இவங்களை வச்சு தான். இவங்களை ஒழிச்சிட்டாலே முக்கால்வாசி தீவிரவாதத்தை ஒழிச்சிடலாம். அந்த மதத்தில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ பேர் அமைதியாக வாழணும்னு நினைப்பாங்க.
அவங்களுக்கு சேர்த்து தான் போராடுறோம். தயவு செஞ்சு என் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவரும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் ஆதரிக்கணும்னு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.